கூட்டம் என்ன மாலை என்ன கை தட்டது இதேப்பா என்ன ஆரவாரம் அடாடாடா ஒரே என்ன 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 பாட்டாவே இருக்கு. நேற்று ராத்திரி சீரணி அரங்குல நடந்த கூட்டம். சீரணி அரங்கா? இல்ல 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 நம்ம டாக்டருக்காக உட்லாந்து ஹோட்டல்ல நடந்த கூட்டத்தை பத்தி சொன்னேன். ஓஹோ, அந்த கூட்டத்துல நீங்களும் நம்ம டாக்டரை பாராட்டி பேசுனீங்க. என்னோட பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வந்து பாராட்டி பேசினாங்க நம்ம டாக்டரை பத்தி. சரி, அவர் பாராட்டுறது நம்மள பாராட்டுற மாதிரி நினைச்சு நான் சும்மா இருந்துட்டேன். நல்ல வேலை, அவங்க பழைச்சாங்க. பாத்தியா, மருந்து கொடுக்காமயே அவங்கள பழைக்க வைக்கிறேன். நம்ம டாக்டர் மேநாட்டுக்கு போய் ஆபரேஷன்ல பல சாதனைகளை கத்துக்கிட்டு வந்திருக்கிறார். அதோட இன்னொன்னு கத்துக்கிட்டு வந்திருக்கிறார். என்ன சார்? லேசா தண்ணி போடுறான். தண்ணி போடுறான். ஏற்கனவே அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இப்ப இது வேறையா? நல்லா இருக்கு சார். அட சரிதான் விடப்பா, என்ன மாதிரி பெரிய மனுஷன் சில பேருக்கு இப்படி நல்ல பழக்கம். இத மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிறது சகஜம்தான், விடு. ஏன் உங்களே பாதிக்கிறா? நான் தண்ணி போடுறேன் எந்த மழையும் சொன்னவன் இடியட். பலாக்காரமா கொடுத்தா ஒரு கிளாஸ் ஒரு மரம் காட்டுறீங்க. என்னங்க என்னங்க எழுந்துறீங்க, மணி 6 ஆச்சு, இன்னும் என்ன தூக்கம்? என்ன லட்சுமி, என்னவா? ஆமா, நான் தூங்குறது பிறகுதான் தூங்குறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுறிய. இதெல்லாம் உனக்கு பழக்கமா போச்சு இல்லையா? எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய கடமை எங்கயாது. என்னங்க காலங்காத்தால பாத்ரூம் போயிருக்கா, கண்ணை வந்தா விடுங்க. குழந்தைங்க முன்னாடி பெரியவங்க தப்பு செஞ்சா பசுமர தாணி போல பதிஞ்சிடுமா. இத போல நீங்க முன்னாடி குடிக்க கூடாது, சிகரெட் கூட குடிக்க கூடாது, தெரிஞ்சதா? குட் மார்னிங், குட் மார்னிங். கமான் கமான் கமான். வணக்கம்மா. பெரிய ஆள் நீ. அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல வணக்கம், எனக்கு தமிழ்லையா? அப்பா ஃபாரின், அவருக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கும். சரிதான். வீட்லயும் மொழி பிரச்சனையா? மொழி பிரச்சனை இருக்கட்டுங்க, ஏன் பிரச்சனை? அது என்னடா அது ஓம் பிரச்சனை? அதான் அங்க உணவு பிரச்சனை. இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டேன். வழக்கம் போல சமைக்க வேண்டியதானே? வழக்கம் போல வாழைக்காய் பொரியல் தான். பாவு பிரச்சனை. இவனுக்கு எல்லாமே பிரச்சனை தான். என்னங்க இது, கண்ணன் கூட பல் தேய்ச்சி தான் காஃபி சாப்பிடுறான், நீங்க டாக்டரா இருந்துகிட்டு. லட்சுமி,
ஃபாரின்ல எல்லாம் பெட் காபி சாப்பிடறதா நாகரிகம். நல்லா இருக்குங்க உங்க நாகரிகம். பண்பாடு ஒழுக்கம் எதுவுமே இல்லாத பழக்கத்துக்கு பேரு நாகரிகம். டேய் கண்ணா, நமக்கு வேண்டாண்டா உங்க அப்பா நாகரிகம். ஆனா அவரை போல படிச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கணுமா? டேய் கண்ணா, நீயே சொல்ற, நீ அம்மா பிள்ளையா இல்ல அப்பா பிள்ளையா? சொல்லுடா. அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். என்னப்பா 32 பல்லு 10 நாளா வாய மூடலையா? சரி இந்தா எழுதி காட்டு. எழுது. என்ன சொல்றான்னு புரியல. கொட்டாயி விட்டேன், வாய் நின்று விட்டது. நீ ஏன் கொட்டாயி விட்ட? அதுதான் நிக்கிறது தெரியல. எதுக்கு கொட்டாயி விட்ட? கம்பவுண்ட வா. இருக்க மாட்டான் போட்டு. அப்படி அப்படி நல்ல ஐடியா டாக்டர். சீக்கிரம் சீக்கிரம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, குணப்படுத்திடும். டாக்டர் 7-8 காக்காய தின்னு இருக்கிறான். ஐயோ, வாய் பெருசாவே போயிட்டு இருக்கு டாக்டர். என்ன செய்யறது? பெரிய டாக்டர் இல்லையே. எப்படியாவது குணப்படுத்தணுமே இவனுக்கு. அப்பதான் நமக்கு நல்லது இல்லையா? எப்படி? பரவாயில்ல டாக்டர், வத்தி குச்சியாலே வைத்தியம் பண்ணிட்டீங்க. அதான் மந்திரம் கால் மதி முக்கால் நாள்ல இப்படி ஒரு வைத்தியம். டாக்டர் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் டாக்டர். சரி வரேன் டாக்டர். போயிட்டு வா. இப்பதான வைத்தியம் பண்ணி விட்டேன். அங்க போய் நீரியான மாதிரி மறுபடியும் வாய பழக்கிறீங்க. கொட்டாயி வருதான்னு விட்டு பார்த்தேன். கொட்டாயி இங்க விடாத. சினிமா கொட்டாயில போய் கொட்டாய விழுப்போம். சரிங்க டாக்டர். வாய் நின்னு போச்சா? உனக்கு வத்தி குச்சியில போகாது. உனக்கு கொல்லிக்கட்டையாலதான் குணப்படுத்தும். கொல்லிக்கட்டையா? எனி இம்பார்ட்டன்ட் நியூஸ்? டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் நீங்க செஞ்ச ஆபரேஷனை பாராட்டி லெட்டர் எழுதி இருக்கிறார் சார். லண்டன் டாக்டர் ராபின்சன் ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட கன்சல்டிங் கேட்டிருக்கிறாரு. I see. Then? மற்றதெல்லாம் லோக்கல் லெட்டர்ஸ் சார். Very good. Today's program? At 8:15 AM operation, 12:30 AM சிங்கப்பூர் டாக்டருக்கு பேட்டி, 3 PM வார்ட் சுற்றி பார்த்தல், 5:30 PM interviews, 6 PM ஆல் இந்தியா ரேடியோக்கு பேட்டி, 8 PM as usual personal hours. Okay. டாக்டர் சார், உங்க மனைவிக்காக உங்க ப்ரோக்ராம்ல 1 மணி நேரமாவது ஒதுக்க கூடாதா? What? 1 hour? Impossible. 1 மணி நேரம் ஒதுக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன உனக்கு சீரியஸ்? தன் மனைவிக்கு கூட நோய் வந்தாதான் கணவன் டைம் ஒதுக்கணுமா? அக்கா, ஒவ்வொரு மனுஷனும் தன் மனைவிக்கே நேரத்தை எல்லாம் ஒதுக்கணும் நினைச்சா உலகத்துல பொது சேவைக்கு இடம் இல்லாம போயிடும். வாடி வாயாடி, எங்க 2 நாளா காணோம்னு பார்த்தேன். ஆமா, அப்பா சௌக்கியமா? டாக்டர் நான் இருக்கப்போ அப்பா சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? அக்காவும் தவிச்சு ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, பேசிட்டு இருங்க. கண்ணா நான் கான்வென்ட்ல டிராப் பண்ணிடுறேன். கண்ணா கம் ஆன். நான் போயிட்டேன். சித்தி டாடா. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஆரம்பிச்சாங்க எதைத்தான் சாப்பிடுங்கிற கணக்கு இல்லையா? சரியான மண்ணெண்ண எப்படி குடிச்சுக்கிட்டு ரேடியோ ஆயில் குடிச்சிருந்தா பாட்டாவது கேட்டிருக்கலாம். ஏன் டெலிவிஷன் ஆயில் குடிச்சிருந்தா படமே பார்த்திருக்கலாம். என்ன கம்பவுண்டரா காம்பவுண்டரா? நோயாளிங்க கிட்ட அப்படிதான் பேசுறதா? ஆள பாரு, பாரு. அந்த மருந்தை எழுதிட்டாரேன், 3 வேளை விடாம சாப்பிடு. சரியா போ. இத 3 வேளை சாப்பிடுறீங்களா? இதே நான் கொடுத்தேன். இல்ல பில்ல குடுக்கறதுக்கு பதிலா பெல்ல குடுத்துட்டீங்க டாக்டர். சரி இந்தா மருந்து வாங்கிட்டு போ. மருந்து வாங்கிட்டு போ. இத கொடுத்திருந்தா அடிச்சிருக்க முடியுமா? லிக்விட் டயட் ஸ்டாப் பண்ணிட்டு நார்மல் டயட் சேர்த்துக்கலாம்.
நர்ஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எஸ் டாக்டர். யூஸ்வல் டோஸ் கொடுக்குறோம். எஸ் டாக்டர். இந்த மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் எல்லாம் ஒரே கஷ்டமா போகுது. இப்படி எல்லாம் சொன்னா நீ சாப்பிட மாட்ட. இரு ஊத்தி எடுத்துட்டு வர. நான் ஊசியும் போட மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன். அடே கண்ணா, நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். ஆமா, ஏன் இந்த பாப்பா அழறா? இந்த மருந்தை குடிக்க சொன்னா ஒரே கசப்பா இருக்குன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அப்படியா? அவளை நான் குடிக்க விட்டுறேன். ஏன் பாப்பா, நீ ரொம்ப நல்ல பாப்பா தானே? உங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா நீ இந்த மருந்தை குடிப்பியா? ஆமா, இவன் ஏன் இங்க வந்தா? இந்த மாடிப்படியில இருந்து கீழே விழுந்து கை எழுதி முடிஞ்சு போச்சு. டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ண போறாரு. அழாத பாப்பா, இந்த ஊர்ல எங்க அப்பா தான் பெரிய டாக்டரா. அவங்க கிட்ட சொல்லி உனக்கு வலிக்காம ஆபரேஷன் பண்ண சொல்றேன். ஆமா, உனக்கு திங்கிறதுக்கு என்ன பிடிக்கும்? பிஸ்கட், சாக்லேட். ஆமா, அப்படின்னா நான் நாளைக்கு வரும்போது உனக்கு நிறைய பிஸ்கட், நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வர்றேன். டாடா. படுத்துக்கமா. குட் ஈவினிங். கமான் 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 கமான். ஐயா டே கண்ணா, அப்பாவை கண்ண பொம்மை வேணும்னு ஆசையோட கேட்டல. ஆமா. இந்த கண்ணா என்ன எப்படி இருக்கு? பொம்மை உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா பால் சோறு விட்டாங்க. இந்த கண்ணனுக்கு இது அப்பாவோட பிரசன்டேஷன். டாடி, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறது இல்ல. ஏண்டா? இது இங்கே இருந்தா ஆஸ்பத்திரிக்கு வர தம்பி பாப்பாங்க எல்லாம் என்ன மாதிரி சந்தோஷப்படுவாங்க இல்ல? வெள்ளமை பாய், நோயாளிகளுக்கு எதாவது பிடிக்கும் நீ கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு டாக்டருடைய சன்னுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். கண்ணா, அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ டிரைவர் கூட வீட்டுக்கு போப்பா. சரிப்பா. நீ எப்படி இங்க வந்தது? உன்னை பார்க்க இங்க வந்தேன். என்ன பார்க்க வந்து வெளிய நிக்குது. ஏன் வீட்டுல அட்மிட் ஆயிருக்குது? உனக்கு என்ன வியாதி? எனக்கு தான் ரெடிமேட் வியாதி வயிற்றால ஒண்ணு இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணிட்டு நம்முடைய காதலி ஒரு செட்டப் பண்ணலாம் தான் அங்க லீவ் போட்டு இங்க வந்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப செலவாகுது. அதுக்கு நீ என்ன பண்ணுது? ஆகட்டுமே, இதுக்கு தான் வீட்டுக்காரன் எத்தனையோ பேர் இருக்கான். அதுல ஒரு பெரிய பையன் என்கிட்ட மாட்டிருக்கான். எக்கச்சக்கமா வாங்கி இருக்கிறேன். என்ன ஆக போறனோ அது இருக்கட்டும். சித்ரா, இங்க நாம தனியா பேசுறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா? ஐயோ, இது ஹாஸ்பிட்டல். அந்த ஆளு இல்ல, அந்த கம்பவுண்டர், அது என்ன காதலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப தொல்லை கொடுக்குது. பொறுக்க முடியல. இதுக்கு நீ ஏதாவது வழி பண்ணுது. அதை அப்படி சொல்லும் போது எட்டி அரைஞ்சிட வேண்டியதானே? ஐயோ, அப்படி செய்தது எனக்கு வேலை போகுது. என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லுது. சரி விடு, அதன் கால கையை ஒடிச்சு நான் பெட்ல போட்டேன். அப்படி செய்தாலும் வேலை போகுது. இதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்குது. சித்ரா, என்ன இது? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இவ்வளவு நேரம் பேசி நிக்கிறேன். என்ன மாமான்னு சொல்ல நல்லா. வஜன சார், கம்பவுண்டர் சார், நரசம்மா உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்களே, என்ன விஷயம்? நீலகண்டா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த பொண்ணு மேல நான் உசிரையே வச்சிருக்கேன். அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் உயிர் வாழ முடியாது. என்ன பாத்தியா? சித்ரான்னு பச்சை குட்டி. ஆமா, அந்த பொண்ணை நான் லவ் பண்றத உங்ககிட்ட சொல்லிச்சுதா? அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணு மாதிரி. அப்படியா? அப்படியா? பொண்ணு வீட்டுக்காரன் ஆயிட்டேன். உன் காலை பிடிக்கிறதுல தப்பே இல்ல. நீலகண்டா, நீலகண்டா, அந்த பொண்ணு நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். ஒரு செட்டப் பண்ணி கூட. ஆமா, நான் உனக்கான செட்டப் பண்றதை யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? ஆமா, அதுக்கு ஒரு ஐடியா. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீ செட்டப் பண்ணி வைக்க, உனக்கு ஒரு தனி இடத்தை நான் செட்டப் பண்ணி வைக்கிறேன். கண்ணா, சீக்கிரமா செய்யறேன். சாத்துக்குடி சாப்பிடுறேன், ஒழுங்கு ஜூஸ் சாப்பிடுறேன், குடிக்கிறேன். இது ரொம்ப அழகுறான். இவனை வச்சு நாம ஒரு செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். கௌரி, ஏன் பாப்பா படிக்க வேண்டிய வந்துச்சு இங்க வந்துட்டேன்? கண்ணு என்ன பார்க்க வரேன்னு சொன்னானே, ஏன் இன்னும் வரல? வந்துருவான். கண்ணு அவங்க அப்பா மாதிரி சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். பாத்தியா, டால் வந்து நிக்கிறான். கௌரி, நீ இங்க இருக்க? கண்ணு, நான் உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? இந்தா, உனக்கு சாக்லேட், பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ சமத்தா இருக்கணும். நான் நாளைக்கு வர்றேன். தேங்க்யூ. வாங்கம்மா. என்னால தாங்க முடியலையே. என்ன பண்றது? அம்பா நீ என்ன அப்படி பண்ணி அம்மா வாங்கம்மா வாங்க. சாட்சா தம்பாலே நேர பிரத்யட்சமானவாறு வந்திருக்கு. நேற்று இந்த டாக்டர் மருந்து எல்லாம் நம்பிக்கை கூடிய கிடையாது. அப்புறம் எங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு நம்பிக்கை கிடையாது. அக்கா, இந்த வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போய் பிரசாதத்தோட வந்தாச்சா? கோவிலுக்கு போய் தெய்வத்தை பார்க்க கொஞ்ச நேரம் கூட காத்து நிக்காதவங்க தாண்டி இங்க வந்து டாக்டர் பார்க்க மணிக்கணக்கா காத்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எப்படியோ அத்தா கிட்ட தெய்வ நம்பிக்கை இல்லாட்டாலும் அதை மத்தவங்க மேல பிடிக்க மாட்டாரு. அந்த விதத்தை நீ கொடுத்து வச்சதான். உன் அக்கா புருஷனை நீ கண்டி வச்சுக்கணும். சரி சரி, உன் டியூட்டி உனக்கு, என் டியூட்டி எனக்கு. இதெல்லாம் மத்தவங்க கொடுத்துறேன். சரி நீலகண்டம் பிரசாதம். வெறும் விபூதி தானா? ஆமா. உங்கள் புளியோதரை எல்லாம் கிடையாதா? அம்மா பிரசாதம்னு சொன்னாங்களே. உனக்கு சாதங்கிற வார்த்தை காதல் விழுந்துடக்கூடாத. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே. அம்மா ஐயா இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சுட்டாருமா. இருக்கல பூஜை முடிச்சுட்டு சொன்னம்மா, அதையும் கேட்காமதான் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க தாமா போய் எப்படியாவது அவரை தடுக்கணும். இதை எனக்கே பூச நினைக்கிறியா? இந்த விபூதியை பூசிக்கிறதையும் வெறும் கல்லுலையும் படத்திலையும் இருக்கிற கடவுளை எல்லாம் வணங்குறதையும் வேஸ்ட்னு நினைக்கிறவன் உன் கணவன் உனக்கு தெரியாது. தெரியுங்க, ஆனா இன்னைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு செக்ரட்டரி ரோசி சொன்னாங்க. அதுக்காக விசேஷமா கடவுளை கும்பிட்டு எதிர்த்தி பூரா விபூதியை தடவை அனுப்பலாம்னு நினைக்கிறியா? இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மனுஷனுக்கு உயிரை கொடுத்த கடவுள் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்களை போன்ற டாக்டர் கிட்ட தாங்க கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த பிரசாதத்தை. லட்சுமி லட்சுமி, கடமையும் பொறுப்பும் டாக்டருக்கு உண்டுன்னு சொல்லு, ஒத்துக்கிற. ஆனா இந்த கடவுள் பேரெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த நினைக்காத. கண்ணை இமைய மாத்தினா பார்வை போயிடுங்கிறதையும், கணவனை மனைவி ஏமாத்தினா வாழ்க்கை போயிடுங்கிறதையும் நல்லா உணர்ந்தவங்க தான். நான் எங்க உங்களை ஏமாத்த போறேன்? கடவுளை விட நான் கத்துக்கிட்ட தொழிலைத்தான் பெருசா மதிக்கிறேன். அந்த தொழிலை கொடுத்ததே கடவுள் தாங்க. இல்ல, என்னுடைய முயற்சி, என் திறமை. தெய்வம் நமக்கு தெரியாம கொடுக்கிற சக்திக்கு பேர் தாங்க முயற்சி, திறமை எல்லாம். லட்சுமி, உனக்கு பத்தி ரொம்ப புத்தி போச்சு. அனல் இறந்து போனா ஒரு மனிதனுக்கு எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. முதல் 2 இழந்தவனா, 3வது இழந்துட்டா என்னையே நான் இழந்துடுவேன் டாக்டர், என்னையே நான் இழந்துடுவேன். மிஸ்டர் செல்வராஜ், நான் செய்த ஆபரேஷன் இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. டோன்ட் வரி. ஆபரேஷன் ரெடினே டாக்டர் வசதி மூர்த்தி சொல்ல சொன்னாங்க. இட் இஸ் கமிங். தைரியமா இருங்க மிஸ்டர் செல்வராஜ். கான்ஃபிடன்ஸ் இஸ் தி பேஸ்மெண்ட் ஆஃப் லைஃப். டாக்டர், 2 போடுங்க. You are very lucky, Mr. செல்வராஜ். உங்க மனைவியை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்திட்டேன். இன்னும் உங்களுக்கு எந்த விதமா பயன்படவில்லை. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ.
எல்லா டாக்டர்களும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ற மனைவிய நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே புரியல. நான் ஒரு டாக்டருடைய கடமையைத்தான் செஞ்சேன். உங்களுக்காக தனியாக செய்யலையே. என்னுடைய மன திருப்திக்காக நான் சொல்றதை நீங்க கேட்டுத்தான் ஆகணும். இந்த செக்கில கையெழுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான தொகையை நீங்களே எழுதிக்கலாம். டாக்டர், நீங்க செய்த பெரிய உதவிக்கு முன்னால இது என்னுடைய மிகச்சிறிய நன்றியா இருக்கட்டும். பிளீஸ். இப்ப கேஸ் இருக்கு, அது உன்னுடைய கடவுள் என்னுடைய கைத்திறமைக்கு நடக்க போற டாக்டர். ஒண்ணு இல்ல, இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னால என் மனைவிக்கு எனக்கு நடந்த சேலஞ்சு நினைச்சேன், சிரிப்பு வந்தது. தட்ஸ் ஆல். மிஸ்டர் செல்வராஜ், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதுக்காக நீங்களே சொன்னாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்க நான் தயாரில்ல. ஆபரேஷனுக்கு என்ன ஃபீஸ் உண்டோ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். டாக்டர், இப்ப ஆபரேஷன் பண்ண மீனாவுக்கு தையல் பிரிஞ்சு பீடியா இருக்கு. டாக்டர், வாட் ஹேப்பன்? No use. டாக்டர், என் மனைவிக்கு என்னாச்சு? அவளை காப்பாத்திட்டீங்களா? I am sorry, Mr. Selvaraj. இந்த தனிக்கு என்ன தனியா மாட்டிட்டு உன்னை இறந்துட்டீங்களா? எப்படி வாழ போறீங்களா? நீங்க எப்படி வாழ போறது? செல்வராஜ், கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தாரு, அப்ப அவரை கவனிச்சுங்க. டாக்டர், அதிகமா குடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் செய்யறதுனாலதான் அந்த பொண்ணு இறந்திருக்க கூடும். டாக்டர் குடிச்சிட்டு ஆபரேஷன் செஞ்சாரா? அவரை நான் சும்மா விடல. ஐயோ டாக்டர், நாம பேசிட்டது அவர் காதுல விழுந்துச்சு போட்டுருக்கு. அப்படியா? மிஸ்டர் செல்வராஜ், செல்வராஜ் இவரு பெரிய டாக்டர், ஃபாரின் கிட்டணும். நோயாளிகளின் உயிரை காப்பாத்ததா கடவுள் டாக்டரை தன்னுடைய பிரதிநிதியா படைச்சான். இப்படி உங்க மக்கள் குடிச்சிட்டு உயிர்களோட விளையாடுறாங்க. செல்வராஜ், டாக்டர்கள் எவ்வளவுதான் திறமையா ஆபரேஷன் செஞ்சாலும் பேஷண்ட்கள் இறந்து போறது நோயினுடைய தன்மையினால்தான். ஆபரேஷன்ல நோயாளிகள் இறக்க மாட்டாங்க சொல்லல. ஆனா என்னுடைய மனைவி வந்ததுக்கு முழு காரணம் நீ குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ததுனாலதான், நீ கவனக்குறைவனாலதான் நான் குற்றம் சாப்பிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலயோ உங்க மனைவியை பறிகொடுத்த துயரத்தினாலையும் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நடந்தது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய மனைவியை காப்பாற்ற பயன்படாத பணம் அவளை அநியாயமா சாகரிச்ச உன்னை பழி வாங்குவது பயன்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் சரி, உன்னை பார்க்கிற நேரத்தில் பார்க்கிறேன். அம்மா, ஐயாவை மட்டும் ஆபரேஷனுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருந்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கலாமே. நான் எவ்வளவோ தடுத்து சொல்லியும் பயன் இல்லாம போச்சு சொல்லையா. நான் கும்பிடுற தெய்வம்லாம் என்னை கைவிட்டுருச்சு. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? எங்க சேலஞ்ச் பண்ணி போனீங்களே, உங்க திறமைக்கு சவால் விட்டு போனீங்களே, அந்த சேலஞ்சிலையும் நீங்க தான் ஜெயிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணீங்க. ராசியான டாக்டர் இவர் செய்யற ஆபரேஷன்லாம் தோல்வியே அடையாதுன்னு இவ்வளவு நம்பிக்கையோடு வந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கை லட்சுமி, இது நோயின் தன்மையினால ஏற்பட்ட சாவை தவிர என்னுடைய ஆபரேஷனுக்கு ஏற்பட்ட தோல்வி அல்ல. இட் இஸ் பியூர்லி ஆக்சிடென்டல். நம்ம மனசாட்சி திருப்தி பண்ணிக்கவாது ஆபரேஷனுக்கு முன்னாடி குடிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? ஆபரேஷன்ல மீனா இறந்ததுக்கும் நான் குடிச்சதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. என்னுடைய திறமைக்கு முன்னால இந்த நாடே அடிபடிஞ்சு கிடக்கு. வாஸ்தவம் தாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குடிப்பழக்கத்துக்கு முன்னாடி உங்க திறமையெல்லாம் அழிஞ்சிடுமோன்னு தான் பயமா இருக்கு. லட்சுமி, என் திறமையில எனக்கு என்னைக்கு நம்பிக்கை இருக்கு. யாரா அவன்? இவனோட பெரிய தொகையா போச்சு. அடியோ இடுப்பே போச்சு. சந்தோஷம். ஐயோ அப்பா, யார் இந்த வாழைப்பழ தோலை இங்க போட்டது?
ஏண்டே நீதான் வந்து தோலை அங்க போட்ட சரிக்கு விழுந்து என் இடுப்பே போச்சடா பாவி. இந்த கெட்ட பக்கத்தை நீ மாத்திக்கவே மாட்டியா? அதுங்க என்னை அறியாமலே நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். உன்னை அறியாமல உன் வாச கழட்டி தூக்கி எறி பாப்போம். இது காசு கொடுத்து வாங்கினதுங்க. அந்த பழம் எல்லாம் பார்க்க வந்தவங்க கொண்டாந்தது. பார்க்க வந்தவங்க கொண்டாந்ததா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா கிட்ட சம்மதம் கேட்கிறேன்னு சொன்னீங்க, கேட்டீங்களா? எங்க அம்மா ஓகே, உங்க அப்பா எப்படி? எங்க அக்கா அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படிதான் எங்க அப்பாவும். அப்போ எல்லாம் ஓகே. அக்கா, நாளைக்கு நடக்க போற என் கல்யாணத்துல இருந்து நீங்க குடிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். இதுதான் உங்ககிட்ட கேட்கிற கல்யாண பரிசு. இத போய் இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டியே, என்னால எப்படி கொடுக்க முடியும்? வேற ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு கொடுத்துருப்பேன். அஸ்தி, எதுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு சொல்றேன். நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர இந்த நேரத்துல நீங்க என்ன கிளம்பிட்டீங்க? லட்சுமி, அர்ஜென்டா ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன். நீ தான் வீட்டுல இருக்கிய, வர்ற விருந்தாளிகள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்க. இங்க எல்லாம் அலங்காரம் பண்ண சொல்லி, நான் வீட்டுல இல்லைங்கிற குறையே தெரியக்கூடாது. ஓகே லட்சுமி, உன் தங்கச்சிக்கு பிரசன்ட் பண்றதுக்கு இந்த வயர் நெக்லஸ் அது வந்துருச்சா? வந்துருச்சுங்க, இப்பதான். பத்ரம் லாக்கா பிரிட்டிஸ். அக்கா, என்னக்கா இது? என் ரூம் பூரா ஒரே காய்கறி பாத்திரம் மண்டமா போட்டு வச்சிருக்கியே. இப்ப நான் எங்க ரெஸ்ட் எடுக்கிறது? கல்யாணம் வீடுன்னு அப்படி தாண்டி இருக்கும். அதுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்கிற சமயத்துல நீ அங்கேயும் இங்கேயும் ஆட்ட போட்டுட்டு பார்க்க நல்லா இருக்குமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க ரூம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, இங்க படுத்துக்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க அனுப்பி வைக்கிறேன். ஆமா, நீ தூங்க வரலையா? விடிஞ்சா கல்யாணம், எவ்வளவோ வேலை இருக்கு. நான் தூங்கிட்ட கல்யாணம் வேலை யார் கவனிப்பா? சரி சரி, நீ தூங்கு. அப்பதான் முகம் நாளைக்கு கலையா இருக்கும். வந்துட்டியா? அந்த கம்பவுண்டருக்கு உன்னை செட்டப் பண்றதுக்காக அவன் எனக்கு பண்ண செட்டப் இது. இந்த சான்ஸ்லயே நம்ம கல்யாணத்துக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கிறோம். உட்காரு. சித்ரா, நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோமா இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி முறையோட கல்யாணம் பண்ணிக்கிறோமா? கல்யாணத்தை பத்தி இங்க பேசுது. யாராவது வந்தா என்ன பண்ணுது? யாரும் வரமாட்டாங்க. அங்க பாரு, நமக்காக ஒரு வாட்ச்மேன் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒன்னும் பயப்படாத, இப்ப அவரு நமக்கு காவல்காரன். உட்காரு சித்ரா. நம்ம மனைவியை பார்க்க போறோம். இது அந்த ஆஸ்பத்திரி உள்ள வரக்கூடாது, தெரியுங்களா? அதே அடுத்த வாரம் நம்ம மனைவிக்கு கார்பரேஷன் நடத்திடும். ஆபரேஷன் அதிதாபா, அதுக்கு ஒரு டாக்டர் கையிலே பர்மிஷன் வாங்கி இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகுது. பார்த்தா வட்டியை கேட்டானே. அரே, எப்ப நீ வீட்டுக்கு வர்றான்? மூசாகான், மூசாகான் என்னது? மூசாகான் மொட்டமொட்டாகான் இருக்கு. அவனுக்கு இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டு பேச முடியாம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி வந்து செட்டப்பையே கருத்து முடியா? ஐயோ டாக்டர், இப்ப நீ போறியா? டாக்டர் சொல்லு. எதுக்கு தூக்கு? கோச்சுக்கான பாய், நீ நல்லா பாத்தீங்களா? அடுத்த வாரம் நம்ம வர்றோம். சரிமா, போ. போயா, அங்க வெளியில போயா. அறிவு கட்ட நீலகண்டா, செட்டப் பண்ணிட்டியா?
இலகண்டா ஒண்ணு பாருங்க பாருங்க ஒண்ணு சும்மா போல விட்டு போச்சு. இன்னைக்கு நேரம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா, நாளைக்கு நேரம் இவளுடைய ஹஸ்பண்டோட முதல் இரவு, இந்த இரவு. பொடி, இதுதான் முதல் இரவு. யார் கண்டா? இது எத்தனையாவது இரவோ கேட்டா? இவளுக்கு ஹஸ்பண்டா வரப்போறது இவளுடைய காதலன் தாண்டி. போக்குறி கழுதுங்களா, உங்களை மாதிரி என்ன நினைச்சீங்களா? காதல்லையும் நாங்க கட்டுப்பாடு உள்ளவங்க தாண்டி. யாரு கண்டா? நீ சொல்ற நாங்க நம்பணுமாக்கோ? சரி சரி, நேராச்சு, வாங்க நம்ம போலாம். காலையில 5 மணிக்கு டும் 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 பீ 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 பீ. சரி வாங்க வாங்க போலாம்.
அவரை மூத்த மருமகன் ஆக்கிக்கிட்டோம். பிரசித்தி பெற்ற ஒரு வக்கீல். அவரை 2வது மருமகனா அடைய போறோம்னு எதிர்பார்த்திருந்தேன். எல்லாமே அழிஞ்சு போச்சுமா. அப்பா, நடந்தது நடந்து போச்சு. மனசை தேத்திக்கிட்டு இனிமே நடக்க வேண்டியதை கவனிக்கப்பா. மாமா, நடந்த சம்பவத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னுடைய பழக்கத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி. என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. முயற்சி பண்றீங்களா? எங்க இவ்வளவு தூரத்துக்கான பிறகு உங்க கூட நிறுத்த உங்களுக்கு மனசு இல்ல இல்லையா? இல்ல, எனக்கு இன்னைக்கு 2 லோன் தெரியும். இந்த குடியை நிறுத்த போறீங்களா இல்லையா? லட்சுமி, அந்த பழக்கத்தை என்னால நிறுத்த முடியலையே. நிறுத்த முடியல? உங்க பேஷண்ட் மீனா உயிரை குடிக்க காரணமா இருந்த குடியை, என் தங்கச்சி வசந்தி மானத்தை பறிக்க காரணமா இருந்த குடியை இன்னமும் விட முடியாது நான் சொல்றீங்க. அட கடவுளே, இப்பவும் குடிச்சிட்டு தான் பேசுறீங்களா? அவர் ஃபாரின் ரிட்டர்ன்டுமா, அவருக்கு குடிப்பழக்கம் இம்போர்ட் ஆயிருக்கு. கடவுளை மறந்தீங்க, உங்க சொந்த விருப்போடு விட்டுட்டேன். ஆனா கடமையை மறந்தா கூடாதுங்க, கூடாது. உங்களை இப்படியே விட்டுட்டா நீங்க குடிச்சிட்டு ஆபரேஷன் செஞ்சு இன்னும் எத்தனை உயிர்களை பலியாக்க போறீங்களோ, எத்தனை பெண்களோட வாழ்க்கையை பாழாக்க போறீங்களோ, இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்களா? சரி, நீங்க ஒரு முடிவுக்கு வராட்டாலும் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்க என்னைக்கு இந்த குடியை வர்றீங்களோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுல ஒழுங்கா குடித்தல் நடக்கும். நீங்க என்னைக்கு முழு மனுஷனா திருந்துறீங்களோ அன்னைக்கு தான் இந்த வீட்டை வாசப்படியை மிதிப்பேன். இது நம்ம கண்ணல சத்தியம். லட்சுமி, வேலைக்காரனா மாறிடுவேன் போல இருக்கு. நீலகண்டம், நான் எப்ப போவேன்? நம்ம கையில என்ன இருக்குது? நேரங்காலம் வந்துட்டா போய் சேர்ந்துட வேண்டியதானே. நான் அதை கேட்கல. என்ன எப்ப அனுப்புவாங்க? முடிஞ்சிருச்சுன்னா அனுப்பிச்சிருவாங்க. ஒரு கும்பலே கூட வரும். ஏன் கவலைப்படுற? ஐயோ, என்னங்க நீ கட்டாத? இதுக்கு மருந்து எங்கிட்ட தான் இருக்கு. ஏன் வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க? கொடுத்துருங்களேன். விடாங்க. ஆனா இதாங்க. ஏன் சார், இந்த வியாதி எல்லாம் போயிருமா? போறதுக்கு தான் வந்திருக்காரு. நம்ம வேலை முடிஞ்ச வரைக்கும் பாக்குது, இல்லன்னா ஆண்டவன் காப்பாத்துது. என்னது உனக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம டாக்டர் தான் காப்பாற்றணும். எப்படியோ குத்து மதிப்பா யாராவது காப்பாத்திட்டா. சார், டாக்டர் சார், டைம் 10:30க்கு மேல ஆகுது. இன்னும் வார்டு சுத்தி பார்க்கவே இல்லையே. மறந்து போச்சு. டாக்டர் மூர்த்தியை போய் பார்க்க சொல்லு. சித்ரா, நம்ம டாக்டர் கரெக்டான நேரத்துக்கு வார்டை சுத்தி பார்க்க வருவாரு. இன்னும் வரலையா? இல்ல, அது குடும்பத்துல ஏதோ கஷ்டம், அதனால டாக்டர் மூர்த்தி இல்ல, அது வந்து பாக்குது. நம்ம ஐயா எவ்வளவு பெரிய டாக்டர். கடவுள் அவருக்கு போய் இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் கொடுத்துட்டா. என்ன பண்றது,
எல்லாம் அந்த விதி இல்ல விதி அது கரெக்ட் சித்ரா. உலகத்துல பெரிய பெரிய மனுஷங்களோட திறமை எல்லாம் அவங்க குடும்ப கஷ்டத்தினாலேயே காணாம போயிடுது, மறைஞ்சு போயிடுது. ஏன் என்னையே எடுத்துக்கோ. உனக்கு ஏரியா திறமை, உனக்கு என்ன கஷ்டம்? ஒன்னா ரெண்டா நினைச்சது நடக்கலையே. இதுலயே இரு, பெரிய டாக்டர் சொல்லி உன்னை என்ன பண்ணுது பாரு. சித்ரா சொல்லால குத்துரா. எஸ் கமிங். என்னமா பண்ணுது? கை வலிக்குதா? இல்ல. வேற என்னமா வேணும்? நம்ம கண்ணு இப்ப எல்லாம் ஏமா ஆஸ்பத்திரிக்கே வருது இல்ல, என்ன ஏன் பாக்குறது இல்ல? கண்ணனுக்கு என் மேல கோவமா? இல்லம்மா, அவன் ஊர்ல இல்ல, அம்மா கூட தாத்தா வீட்டுக்கு போயிருக்காமா. தாத்தா வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ஆபரேஷனுக்கு முன்னாடி எவ்வளவு தைரியம் சொன்னா, இப்ப எனக்கு கண்ணனை பாக்கணும் போல இருக்கு. போன் பண்ணி வர சொல்லுங்க மாமா. போன் பண்ண அவ இருக்க மாட்டாமா. நாளைக்கு வரும்போது நான் கட்டாயமா கூட்டிட்டு வரேன். கௌரி, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டாக்டர் தொந்தரவு பண்ணக்கூடாதுமா, வா நாம போலாம். நீ தான் தொந்தரவு பண்ற, நான் கண்ணனை பார்க்காம வரமாட்டேன். கௌரி, நாளைக்கு வரும்போது நான் கட்டாயம் கண்ணனை கூட்டிட்டு வரமா. போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. அசுரர்களால கொலை செய்யப்பட்ட சிஷ்யன் கச்சனை சுக்கராச்சாரியர் ஒவ்வொரு தடவையும் உயிர் கழிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு. முடிவா ஒரு நாள் கச்சனை கொன்னு சாம்பலாக்கி மதுவில கலந்து அதை முனிவர்கிட்டயே கொடுத்துட்டாங்க. ஏம்மா, எல்லாம் தெரிஞ்ச முனிவர் கூடவா குடிப்பாரு? என்ன செய்யறது, அப்படிப்பட்ட முனிவர்கிட்டையும் இப்படிப்பட்ட குடிப்பழக்கம் இருந்துச்சு. சிஷ்யங்கள் எல்லாம் சொன்ன மகன்களுக்கு சமம்னு சொல்வாங்க. கச்சனோட சாம்பல் கலந்த மதுபானத்தை அதை புரிஞ்சுக்காத அந்த முனிவர் எடுத்து குடிச்சிட்டாராம். ஐயோ, குடிப்பழக்கம் உள்ளவங்க உங்க மக உயிரை கூடவா குடிச்சிருவாங்க? ஆமாண்டா கண்ணா, குடிங்கிற அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டா மகனும் தெரியாது, மனைவியும் புரியாது. அப்படி இருக்கும்போது அப்பா ஏம்மா குடிக்கிறாரு? அந்த பாழு குடிப்பழக்கத்திலிருந்து அவர் திருத்தணுங்கிறதுக்காக தான் அவர் பேச்சுக்கு டூ விட்டுட்டு நாம இங்க வந்திருக்கோம். நீ அப்பாவை பார்க்க கூடாதுன்னு நான் ஏன் சொன்னேன், இப்ப உனக்கு புரியுதாமா? புரியுதுமா. சொந்தக்கார பைய பின்ன முழுங்கிட்டாங்க. எப்பவோ முழுங்கினா பாத்தீங்கன்னா பின்ன முழுங்கிட்டாங்க. செரிக்கலங்கிறியா? பின்னுங்க, சேஃப்டி பின். சுகாயில குதிக்க. ஆமாங்க ஆமாங்க, அதையும் முழுங்கிட்டான். ஆமாங்க. என்ன டெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறான் அவன்? ஏன் பின்ன முழுங்குறான்? இரும்பு சாமா எதை கண்டாலும் இந்த பையன் முழுங்குவாங்க. இரும்ப கண்டா முழுங்கிறான். ஆமாங்க. என்ன கண்ணு முடி அப்படியே நின்னு போச்சுது? ஏதாவது முழுங்கிட்டானா முடிய வேலை செய்யாதுங்க, போயிடுவான் போல இருக்குதாங்க. அப்ப போப்பா. இப்படி இல்லைங்க, இப்படி போயிடுவான். அப்படி போயிடுவாங்க. சரி, இப்படி கொண்டு போய் படுக்க வை. கொண்டுடுவான். அந்த காந்த குச்சி எடுத்துட்டு படுக்க வை, படுக்க வை, படுக்க. கமான் கமான், எங்க அந்த இதடு பாவி, இந்த ஆளை துண்டு போட்டா அனுப்பிச்சிடறதுன்னு முடிவா? எங்கப்பா அந்த காந்த கம்பி? கொண்டா, இங்க வாங்க. இந்த அடி வயத்துல இருந்து குத்தி தொண்டை வரையில கொண்டா. கொண்ட பாவி கொன்னு அனுப்பிச்சுட்டு பையன் என் தலையில போட்டுடு. அப்படியே டம 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 டமன்னு தட்டி தொண்டை வரையில கொண்டுகிட்டு வா. இரு இரு, சண்டை அடிச்சு கத்துக்கிறியா? சண்டை அடிச்சு கத்துக்கிறியா? முள்ள தட்டு, முள்ள தட்டு, தட்டு. மச்சா மாமா விளையாட்டா போச்சு. இரு வாரு. என்ன வெளியே வா அப்படின்னு எழுதுறீங்களா? இல்ல, வெளியில வராதே, வந்துட்டு உள்ளே போ. ஆணு ஆணு, எங்க சின்னது எங்க? வாய தர்ற பாவி. ஒரு ஷாப்பு கடை பின்ன முழுங்கிருக்கிறானப்பா. டாக்டர் குச்சி போட்டு முழுங்கிருக்கிறான். அது திறந்து இருந்ததுன்னா குடல்ல குத்துன்னு அவனுக்கு தெரியும். புத்திசாலி டாக்டர், நல்லா பாருங்க, உள்ள பக்கெட் டபரா டம்ளர் ஏதாவது இருக்க போகுது. வாயா கிணறு நினைப்போ? அது ஹோட்டலுக்கு பின்னால இருக்கிற கிணறா நினைப்பு. டவரா டம்ளர் இருக்கா பாரு. டாக்டர், எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு என்னப்பா? இப்ப எனக்கு பசிக்குது. எதுக்கு ஹோட்டலுக்கு? ஓடு ஓடு. செல்லையா டாக்டர், செல்லையா நீ தள்ளையா. ஐயா, காலாகாலத்துல கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, கடமையை சரியா செய்வீங்க. இதெல்லாம் நீங்களா இப்படி வறுக்கிறீங்க? என் கண்ணா லட்சுமி எல்லாரும் என்ன தனிய விட்டு போயிட்டாங்களா? பாத்தியா சொல்ல.
இனிமே இந்த உலகத்துல எனக்குன்னு வேற என்ன? வருத்தப்படாதீங்க ஐயா. நம்ம அம்மாவோட கோபம் ஆவேசம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். கூடிய சீக்கிரம் அம்மா நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துடுவாங்க. வணக்கம்ங்க. யாரு செல்லையாவா? பாப்பா, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லைங்க. ஐயாவை பிரிஞ்சு அம்மாவும் குழந்தை கண்ணனும் இங்க வந்ததுக்கு அப்புறமும் அவரால குடிய நிறுத்த முடியலைங்க. அவங்கள பிரிஞ்ச ஏக்கத்துல இப்ப அளவுக்கு மீறி குடிக்கிறாருங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. இந்த நிலைமை மாறணும்னா அம்மாவையும் குழந்தை கண்ணனையும் உடனடியா அனுப்பிச்சு வைக்கணுங்க. செல்லையா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். லட்சுமி இங்க வந்ததே அவர் குடிக்காம நல்லவரா மாறணுங்கிற லட்சியத்தில் தானே. அதனால இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். நீயே உங்க அம்மா கிட்ட பேசிப்பாரு. லட்சுமி, லட்சுமி, நீ இவ்வளவு நேரம் அப்பாவோட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். உங்க ஐயாவுக்கு மனைவி மேல அன்பும் மகன் மேல அதிகமான பாசமும் இருக்குங்கிறது உண்மையானா அவர் அந்த பாழும் குடியத்தான் நிறுத்தட்டுமே. உங்களெல்லாம் பிரிஞ்சு அவர் படுற வேதனைய பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம கண்ணனையாவது ஒரே ஒரு தடவை அனுப்பி வைங்கம்மா. முடியாது செல்லையா, முடியாது. எனக்கு மட்டும் அன்பும் பாசமும் இல்லைன்னா நினைக்கிறேன். அவர் திருத்துறதுக்கு இதுதானே கடைசி ஆயுதம். இதையும் நான் நழுவ விட்டுட்டேன்னா அப்புறம் அவரை திருத்தவே முடியாது செல்லையா. ஏன் நிக்கிற? நான் சொன்னத அப்படியே போய் உங்க ஐயாட்ட சொல்லு. போ. சரிம்மா. லட்சுமி, வந்துட்டீங்களா? ஏன் லட்சுமி, செல்லையிட்ட என்ன சொல்லிருச்சு? எங்க மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிறது உண்மையானா அவர் அந்த குடியை விடட்டுமே நான் சொன்னேன். உங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையுமா சோதிக்க நினைச்சேன். உனக்கு பிடிக்காத அந்த குடியை நான் விட்டுட்டேன். உண்மைதான். புறப்பட்டு போலாம். கான்வென்ட் இருக்கிற கண்ணை வந்துடுத்தோம். உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டாடுறேன். காஃபி வேணாம், காஃபி வேணாம். கண்ணா தீரந்தேன் முதல் தீரவே கண்ணா உன்னை பெற்றெடுத்தல் அன்னை கடன் மற்றதெல்லாம் தந்தை கடன். பெற்றெடுத்தல் அன்னை கடன் மற்றதெல்லாம் தந்தை கடன். கற்றறிந்த அறிஞன் என்று கண்ணா, கற்றறிந்த அறிஞன் என்று நல்ல பேரெடுத்தல் பிள்ளை கடன். வானத்தில் பறந்து சென்று வல்லரசு நாடு கண்டு, வானத்தில் பறந்து சென்று வல்லரசு நாடு கண்டு வருவாய் நியூட்டனை போல் என்றும் வாழ்வினில் நீ உயர்ந்து. கற்றறிந்த அறிஞன் என்று நல்ல பேரெடுத்த பிள்ளை கடன். தந்தை வழி நடப்பாய், தாய் சொல்லி கேட்பாய். தந்தை வழி நடப்பாய், தாய் சொல்லி கேட்பாய். தாய் தந்தை தவறு செய்தால் அதை நீ தங்கமே மாற்றிவிடு. தாய் தந்தை தவறு செய்தால் அதை நீ தங்கமே மாற்றிவிடு. தந்தைக்கு ஒரு பிறவி, தாயாருக்கு இரு பிறவி. தந்தைக்கு ஒரு பிறவி, தாயாருக்கு இரு பிறவி.
பிறந்தேன் முதல் பிறவி கண்ணா உன்னை பெற்றெடுத்தேன் மறு பிறவி பிறந்தேன் முதல் பிறவி கண்ணா உன்னை பெற்றெடுத்தேன் மறு பிறவி அம்மா அம்மா என்னம்மா இது இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க? கண்ணா உன் அப்பா வந்தாரு பாத்தியா? அப்பாவா? என்னம்மா சொல்ற? அப்படின்னா நான் இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் சிறு கனவுதானா? கண்ணா உங்க அப்பா வர மாட்டாருடா, அந்த கூடிய விட மாட்டாருடா. அம்மா எனக்கு இன்னைக்கு கதை சொல்றியா? நாளைக்கு ஒரு கதை சொல்றேன். இப்ப நான் கதை சொல்ற நிலையில இல்லை. நீ போய் தாத்தா டிஃபன் சாப்பிடு. எனக்கு டிஃபன் வேண்டாம்மா. நீ ஒரு கதை சொல்லனா நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? எனக்கு ஒண்ணும் கதை வேண்டாம்டா. இல்லம்மா, இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேளே. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாளா. அப்போ ஒரு காக்கா வந்து பாட்டி ஏமாந்த சமயத்துல ஒரு வடையை எடுத்துக்கிட்டு போய் மரத்துல உட்காந்துக்குச்சான். அப்போ ஒரு நரி வந்து காக்கா பார்த்து பாட சொல்லிச்சா. காக்கா பாடிச்சு, வடை கீழே விழுந்தது. நரி அதை தூக்கிக்கிட்டு ஓடிச்சான். இவ்வளவுதானே, கதை முடிச்சு போச்சு. நீ போய் டிஃபன் சாப்பிடு. இல்லம்மா, இது வேற கதைம்மா. கேளே. அப்புறமா நரி வந்து காக்கானே காக்கானே நீ எவ்வளவு அழகா இருக்க, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான். காக்கா மூக்குல இருந்த வடை எடுத்து கால்ல வச்சுக்கிட்டு காக்கான்னு கத்துச்சான். ஒரு நரி என்னடா இது தந்திரம் பிடிச்ச காக்காவா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிச்சான். காக்கா வடை எடுத்து மூக்குல வச்சுட்டு மரக்கிளையில தை தைன்னு டான்ஸ் ஆடிச்சான். ஆட்டம் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுன்னு நரி சொல்லிச்சான். அப்ப காக்கா நீ முதல்ல பாட சொன்ன, பாடினேன், ஆட சொன்னேன், ஆடினேன், எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் இந்த வடையை தின்னுட்டு பாடிக்கிட்டே ஆடுறேன்னு சொல்லிச்சான். ஏமா அந்த நரி வந்த வழியிலே ஓடி போயிடுச்சான். நம்ம மனிதன் எங்கே கொண்டு போறாங்க? இதெல்லாம் அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆபரேஷன் தேடுறதாயா, இதெல்லாம் அங்க ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அரே மூசாக எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஒண்ணும் கவலைப்படாது. அரே பாய், நம்ம மனிதனுக்கு நல்லா ஆயிடும். ஆயிடுயா, நல்ல ஆயிரம் தான் இங்க வந்திருக்கிற. என்ன சார் ஒரே கசப்பா இருக்குது? அதே ஆமா, நீ நீலகண்டம் இல்ல? ஆமா. ஆமா, உனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்றது மாதிரி ஒண்ணும் இல்லையே? அது வந்து நான் வந்துட்டேன் சார். வந்துட்டு இல்ல, எதையாவது ஒண்ணு இருக்கிறேன். ஐயோ வேணாம் சார். சார் நீங்க ஆபரேஷன்ல பெரிய ஆளுங்க 4 பேர் பேசிட்டாங்க சார். 4 பேர் பேசிட்டாங்க. நான் ஆபரேஷனை பத்தி அகராதி எழுதி இருக்கிறேன். அப்ப அகராதி டாக்டர் நீங்க? அது எப்படி சார் 5 நிமிஷத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணீங்களாமே? நகை சுத்தி என்ன தலையை சுத்தி கூட ஆபரேஷன் பண்ணட்டுமா? வேண்டாங்க வேண்டாங்க சார். அன்னைக்கு பூக்கடையை திறந்து வச்சு ரொம்ப பிரமாதமா நீங்க பேசுனீங்க. பூக்கடை என்ன, 4 நாளைக்கு முன்னால பொட்டுக்கடை, அதாவது மாட்டு தீவன கடையை திறந்து வச்சு மணிக்கணக்கில் பேசணும். அப்படி என்ன பேசுனீங்க? மாடும் மனிதனும் ஒண்ணு. எப்படி? மாட்டுக்கு கோபம் வந்தாலும் உதைக்கும், மனுஷனுக்கு கோபம் வந்தாலும் உதைப்பான். மாட்டுக்கு கோபம் வந்தா முட்டும், மனுஷனுக்கு கோபம் வந்தா திட்டுவான். இந்த மாதிரி தத்துவம் யாருமே சொன்னதில்லை சார். உட்கார்ந்து பேசுவோம். நீங்க உட்காருங்க. ஏன் சார் மாட்டை பத்தி பேசுற உங்ககிட்ட கேட்டா தான் தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிற மாடெல்லாம் அம்மா அம்மான்னு கத்துது, அமெரிக்காவில் இருக்கிற மாடு எப்படி கத்தும்? மதர் மதர்னு கத்தும். இங்க இருக்கிற மாடு பால் கறக்கும், அங்க இருக்கிற மாடு மில்க் கறக்கும். நான் அங்கேயும் பால் தான் கறக்கும்னு நினைச்சேன். வயிற்று வலி நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. உங்களுக்கு வயிற்று வலியா? கேளப்பா, நான் சொல்றத நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. சரி, போன மாசம் 15ஆம் தேதி வேடந்தாங்கல் விவசாயி டாக்டர் வீராசாமி தலைமையில டாக்டர்கள் மகாநாடு, அதுல நான் பேசினேன். என்ன சார் இது அநியாயம்?
அவர் விவசாயத்துல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அவரை கொண்டு போய் எம்பிபிஎஸ்கள் மாநாட்டுக்கு தலைமை போட்டா எப்படி? ரெண்டையும் கம்பேர் பண்ணி அடிச்சேன். எப்படி? உயிரும் பயிரும் ஒண்ணு. அநியாயத்தை அநியாயமா இது. பயிரை விவசாயி காப்பாத்துறான், உயிரை டாக்டர்கள் காப்பாத்துறாங்கன்னு. அதை விட 2 பாயிண்ட் அடிச்சேன் பாரு. அதுலதான் எல்லா பையனும் அசந்தான். அது என்ன பாயிண்ட் சார்? இது டைரிய பார்த்து சொல்றேன் பாருங்க. நம்ம கையில ஒப்படைக்கிறோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த ஆளுக்கு என்ன ஆனாலும் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. அது யாரு செத்தா கூட அந்த பாடியை நம்ம கையிலே ஒப்படைக்கிறோம். அது யாருக்கு எல்லாம் நான் தான். ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறான். இங்கே இருக்கணும். கத்துனா குத்தி கொண்டு ஐயா. என்ன சார் பாயிண்ட் ஒண்ணும் கிடைக்கலையா? இது என் டைரி இல்ல. என் டைரி வீராசாமி கிட்ட மாட்டிக்கிட்டது. அப்ப வீராசாமி டைரி அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா 5008 பூச்சி மருந்து எல்லாம் எழுதி இருக்குது. நான் டாக்டர் இல்ல. ஆமா நான் கம்பவுண்டர். ஞாபகம் இருக்கா? டெஃபினட்டா நீ கம்பவுண்டர் தான். நீ போய் 2 லேடி நர்ஸ் அனுப்பு. வாடா வாடா வா. ஆபரேஷன் பண்ணு. சார் என்ன சார் இது? அதெல்லாம் நீ குறுக்க பேசுற. என்ன சார் நீ ஆபரேஷன் பண்ணு. என்ன சார் என்ன வந்து ஆபரேஷன் பண்ணு. ஏன் சார் இதால எதை பிடிச்சி வைக்கிறது? உடனே பிடிச்சி. ஆமா நான் டாக்டர் இல்ல. நீ தானே எங்க வயசு வருகிறேன். ஆமா படு. ஐயோ சார் எனக்கு ஒண்ணு இல்ல சார். நான் சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன்னா சார் ஒரு வீட்டுக்காரன் எழுதி இருக்கிறான் சார். அவனுக்கு பயந்துட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் சார். நான் சொல்றேன் ஆபரேஷன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து பிறகு நான் ஆபரேஷன் பண்ணாம விடுறதில்லை சார். சார் நான் சொல்றேன் சார். ஐயோ என்ன அறுக்க கத்தி வச்சு இருப்பாங்கப்பா. என்ன அருவாமனை வச்சா இருப்பாங்க? ஏயா ஆபரேஷன் தியேட்டர் பக்கத்துல உட்காந்து கத்தாத கத்தாத உனக்கு எத்தனை வேலை சொல்றது? டாக்டர் போகாரியா? உனக்கு இந்த இடம் வாய்ப்பு இல்ல. நீ அங்க வா. டாக்டர் தூங்குறாரு. பேசுங்க காணும். கரைச்சுதான் இருக்கு. டாக்டர் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பேசுங்க தப்பிச்சுட்டாங்கன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் எங்க இருந்தா நான் பிடிச்சிட்டு வரேன். விளையாடாதீங்க. குளோரோஃபார்ம் வாசனை வருது. ஆமா எப்படி பேசிட்டு குளோரோஃபார்ம் டாக்டர் கொடுத்துட்டு அவன் தப்பிச்சுட்டான் போல் இருக்கு. அப்படித்தான் இருக்கும். வாங்க போய் குடிப்போம். உங்களுக்கு ஏங்க கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு? செல்லையா ஐயா ஒரு பெரிய பணக்காரர் மனைவிய நான் ஆபரேஷன்ல காப்பாற்ற தவறிட்டேன்னு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. செல்லையா ஐயா சாவுல இருந்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்ற உங்களுக்கா சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய அந்தஸ்து அனுபவம் அத்தனையும் சர்வசாதாரணமா நினைச்சு உங்களை கோர்ட்டுக்கு இருக்கிறாங்க. ஐயா எனக்கு ஒண்ணுமே அப்படி இருக்க டாக்டர் மோகன் ஆபரேஷனுக்கு முன்னும் பின்னும் பேசிய பேச்சுகளில் முரண்பாடு இருக்கிறது. எனவே மீனா இறந்ததற்கு டாக்டர் மோகன் குறித்துவிட்டு கவனக்குறைவாக ஆபரேஷன் செய்ததுதான் காரணம் என்று நான் கூறுகிறேன். மீனாவுக்கு ஆபரேஷன் நடந்த போது டாக்டர் மோகனுடன் தாங்களும் இருந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமா. மீனா இறந்தது டாக்டரின் கவனக்குறைவால் தான் ஏற்பட்டது என்று தாங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, ஆபரேஷன் செய்யும் போது நோயாளி இறந்து போறது சகஜம். இத டாக்டர் மேல குற்றம் சொல்றது தவறு. கிராஸ் எக்ஸாமினேஷன் மீனாவின் ஆபரேஷன் பொழுது டாக்டர் மோகன் குடித்திருக்கவில்லை என்று உங்களால் எப்படி உறுதியாக கூற முடியாது? இப்படி மிரட்டி கேட்டா எப்படி பதில் சொல்றது? அப்புறம் என்ன சொல்ல வந்தோங்கிறதே நான் மறந்துடுவேன். கேட்ட கேள்விக்கு பதில் அதான் மறந்துட்டேனே. ஓ அத சொல்றீங்களா? டாக்டர் குடிக்கலான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். டாக்டர் மோகன் குடித்துவிட்டு ஆபரேஷன் செய்ததால்தான் மீனா இறந்தார்கள் என்று நீங்களும் தலைமை கம்பவுண்டர் ராமச்சந்திரனும் பேசிக் கொண்டதாக நான் சொல்லுகிறேன். ஐ அப்செக்ட் திஸ் கொஸ்டின். காரணம் கேட்டவையெல்லாம் ஆதாரங்கள் வழங்கிவிட முடியாது. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். ஒருவேளை டாக்டர் குடிச்சிட்டு தான் ஆபரேஷன் செய்திருப்பாரோன்னு சந்தேகத்துல தான் சொன்னேனே தவிர டாக்டர் குடிச்சிட்டு தான் ஆபரேஷன் செய்யறாருன்னு திட்டவட்டமா சொல்ல கிடையாது. சீஃப் எக்ஸாமினேஷன் ப்ரொசீட். நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருந்தாலும் தன் குடும்பத்தில் ஒருவர் என்று சொல்லும் அளவுக்கு டாக்டர் மோகன் தங்களிடம் அன்பும் உரிமையும் பாராட்டி வந்தார். அது உண்மைதானே? சத்தியமா அப்படிதாங்க. மீனாவுக்கு ஆபரேஷன் செய்ய புறப்படும் போது டாக்டர் மோகன் குடித்திருந்தாரா?
நான் வீட்டுல தான் இருந்தேன். எனக்கு தெரியாம அவர் குடிக்கவே முடியாதுங்க. நிச்சயமா இன்னைக்கு அவர் குடிக்கவே இல்லைங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன். மீனாவின் ஆபரேஷனுக்காக டாக்டர் புறப்படும் சமயத்தில் அவருடைய வீட்டில் யார் யார் இருந்தார்கள்? டாக்டர் ஐயா, லட்சுமி அம்மா, நான், குழந்தை கண்ணா எல்லாரும் இருந்தாங்க. டாக்டருடைய குடிப்பழக்கத்தை பற்றி அவருடைய மனைவி எப்போதாவது ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்களா? பல முறை எடுத்து சொன்னாங்களே, அவரு கேட்டாரானுங்களே. மீனாவுக்கு ஆபரேஷன் செய்ய டாக்டர் புறப்படும் பொழுது இதை பற்றி ஏதாவது சொன்னார்களா? சொன்னாங்களா? பெரிய வாக்குவாதமே பண்ணிட்டாங்க போங்க. அதாவது குடித்து விட்டு ஆபரேஷனுக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படித்தானே? ஆமாங்க. This is a crystal clear point, Your Honor, and just may go on record. That's all. என்னங்க நான் முன்னாடியே சொன்னீங்க, நிச்சயமா அவர் குடிக்கலீங்க. ஐயா என்னங்க ஏதோ ஓடிட்டேனா? டாக்டர் மோகன், நீங்கள் பெரிய சர்ஜனாக இருந்தும் குடித்துவிட்டு ஆபரேஷன் செய்வதுதான் மீனா இறந்ததற்கு காரணம் இல்ல. பேஷண்ட் மீனா இறந்து போறதுக்கு காரணம் என்னுடைய கவனக்குறைவால் அல்ல, நோயின் தன்மையினாலதான். டாக்டர் மோகன், நீங்கள் சிறந்த சர்ஜன்களில் ஒருவர். ஆபரேஷனுக்கு முன்பே நோயின் தன்மையை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் ஆபரேஷனுக்கு பிறகு நோயின் தன்மையை காரணம் காட்டி தப்பிக்க நினைக்கிறீர்கள். நோ நோ, நீங்கள் குடித்துவிட்டு ஆபரேஷன் செய்ததால் தான் பேஷண்ட் மீனா வயிற்றுக்குள் தவறுதலாக ஊசியை வைத்து தைத்திருக்கிறீர்கள். யுவர் ஆனர், டாக்டர் மோகன் சமுதாயத்தில் மிக பொறுப்புள்ள ஒரு டாக்டர், சிறந்த சர்ஜன். அவருடைய தொழில் முறையில் வேண்டுமென்றே அவரை களங்கப்படுத்துவதற்காகவே இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நிரபராதி. மீனாவுக்கு ஆபரேஷன் செய்த போது டாக்டர் மோகன் குடித்துவிட்டு தான் ஆபரேஷன் செய்தார் என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களோ சாட்சியங்களோ இல்லை. ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளில் ஒன்று மீனாவின் வயிற்றுக்குள் வைத்து தைக்கப்பட்டதால் மட்டுமே அவர் இறந்திருக்க முடியாது. ஆகவே இந்த வழக்கு சம்பந்தமாக மெடிக்கல் கவுன்சிலின் ஆலோசனையை மனதில் கொண்டு டாக்டர் மோகன் மேல் தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும்படி கணம் கோத்தார் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். திருமதி லட்சுமியின் வாக்குமூலத்திலிருந்து டாக்டர் மோகன் குடிப்பழக்கம் உள்ளவர் என்பதும், டாக்டர் விட்டு வேலைக்காரர் செல்லையாவின் ஸ்டேட்மெண்டில் இருந்து குறிப்பிட்ட ஆபரேஷன் தினத்தன்று டாக்டர் மோகன் குடித்துவிட்டுத்தான் ஆபரேஷன் செய்ய சென்றார் என்பதும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்து குடிமயக்கத்தில் இருந்த டாக்டர் ஆபரேஷன் செய்த காரணத்தினால் மீனாவின் வயிற்றினுள் ஊசி வைத்து தைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் மிக மிக தெளிவாக தெரிகிறது. இந்த நீதிமன்றத்தை அலங்கரிப்பது உலக பொதுமறை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்த யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இந்த வழக்கில் டாக்டர் மோகனுக்கு அளிக்கப்படும் தண்டனை அவரை போன்று பெரும் பதவியில் இருக்கும் பெரிய மனிதர்கள் தவறேதும் செய்யாமல் பொறுப்போடும் நேர்மை உணர்வோடும் தங்கள் கடமையை சரிவரச் செய்ய ஒரு வழிவகுக்கும். எனவே இந்த வழக்கில் தயவு தாட்சண்யம் ஏதும் காட்டாமல் டாக்டர் மோகனுக்கு தகுந்த தண்டனை அளிக்குமாறு இந்த கணம் கோட்டாரவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் சர்வ்டு. கண்ணா, நீயுமா அப்பாவை மறந்துட்ட? சொல்லுட கண்ணா, நீ கூடவா அப்பாவை இப்படி தனிமையில போட்டு பழி வாங்கணும்னு நினைச்ச? டேய், அப்பா பிள்ளை அடிக்கடி சொல்லுவியே, எங்க ஒரே ஒரு தடவை சொல்லுடா. தாவி அன்போட முத்தம் கொடுப்பியே, எங்க ஒரே ஒரு முத்தம் கொடுறா. ஏண்டா? டேய் கண்ணா, நீ என்னடா சொல்ற? இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன், கூட பேச மாட்டேன். என்னையா என்ன எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட சொல்லு. கண்ணா, அப்பாவை அப்படிலாம் சொல்லாதடா. உன்னை காணாம அப்பா துடிச்சு போயிட்டாரு. சரியா சாப்பிடுறது கூட இல்ல. இனிமே நீங்க அப்பாவோட தான் இருக்கணும், தெரியுதா கண்ணா? மாட்டேன். எங்க அப்பா எப்ப குடிய நிறுத்துறாரோ அப்பதான் நான் இங்க இருப்பேன். எங்க அம்மா இங்க வந்தாதான் நானும் இங்க வருவேன். சொல்றத கேளுடா கண்ணா. அவ என்ன செய்வான் சொல்லையா? கிளிப்புள்ள மாதிரி. இதெல்லாம் அவனுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. கண்ணா, உன் அப்பா குடிக்க கூடாது, அவ்வளவுதானே உனக்கு வேணும்? குடிக்க மாட்டேன்டா. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். இப்பவே உன் அம்மாவுக்கு லெட்டர் எழுதி தரேன்.
பொன்னையும் கண்ணனையும் பிரிஞ்சு இனியும் என்னால வாழ முடியாது. எனக்கு கடவுள் கொடுத்த சித்திரவதை போதும். என் தவறையெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நாளையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன். இது சத்தியம். கண்ணனையும் உன்னையும் நாளையே எதிர்பார்க்கிறேன். இது அம்மா கிட்ட கொடு. இப்பதான் எங்க அப்பா அம்மாவும் நானும் நாளைக்கு வர்றோம். டாடா பை பை. டிரைவர் போகலாம். தொழிலுக்கு பங்க விளைவிச்ச இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அமைதியை கருத்து இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய லட்சுமி என் கண்ணன் என்னை விட்டு பிரிய காரணமாக இந்த குடிய நான் குடிக்க மாட்டேன். நான் தொட மாட்டேன். நான் தொடவே மாட்டேன். சோடா கொண்டா. ஐயா குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு இப்பதானே கண்ணங்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தீங்க. எழுதி கொடுத்தேன். ஆனா அது நாளையில இருந்துதான். ஆமா, காந்தி ஜெயந்தில இருந்து நான் முழு மனிதன். இப்ப என்ன தடுக்காத. இந்த குடிக்கு இன்னோட நான் முழுக்க போட்டுறேன். இந்த வீட்டுல ஒழுங்கா குடித்தல நடக்கும். நீங்க எப்ப முழு மனுஷனா திருந்துறீங்களோ அன்னைக்குதான் இந்த வீட்டு வாசப்படியே நம்ம இருப்பேன். இது நம்ம கண்ண மேல சத்தியம். முடியாது லட்சுமி, முடியாது. உங்களை எல்லாம் பிரிஞ்சு என்னால தனியே இருக்க முடியாது. உங்களை விட இந்த குடி எனக்கு முக்கியம் இல்லை. நாளையில இருந்து நான் குடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் செஞ்சு நம்ம கண்ணங்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா ஒரே ஒரு முறை கடைசியா இதை நான் குடிச்சுக்கிறேன். என்ன, நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன் பாரு. குடிக்க மாட்டேன். இது என் கண்ண மேல சத்தியம். இது என் கண்ண மேல சத்தியம். அப்படியெல்லாம் சொல்லாடா கண்ணா. நான் திரும்பிட்டேன். நீ சொல்றத நான் கேட்கிறேன். நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்டா. This is the last peg in my life. ஐயா, நம்ம கண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கே ஆபத்தான நிலையில தூக்கிட்டு வந்திருக்காங்க ஐயா. என்ன சொன்னாலும் கேட்காம கடைசியா குடிச்சுக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்ப நம்ம என்னையா செய்ய போறோம்? கண்ணனுக்கு ஆக்சிடென்ட், உயிருக்கு ஆபத்து இருக்கா? டாக்டர், அவர் இருக்கிற நிலைமைய பாத்தீங்களா? இவரால நிச்சயமா என் கண்ணனை காப்பாற்ற முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் டாக்டர், என் கண்ணனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. டாக்டர், ஐ ஃபீல் சாரி ஃபார் திஸ். உங்க மகன் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மதுவினால தள்ளாடிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே,
Mr. Morgan, Kannan needs immediate operation. No, no. I will not allow anybody to do the operation. என் கண்ணனுக்கு நான் தான் ஆபரேஷன் செய்வேன். I will save my son. ஏன் பேசாம இருக்கீங்க? அவர் குடிச்சிருக்க. என்னோட நிச்சயமா அவரால் இந்த ஆபரேஷன் செய்ய முடியாது. நீங்க பயப்படாம இருங்கம்மா. அவருடைய திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆபரேஷன் நடக்கும்போது நானும் கூடவே தான் இருக்க போறேன். மிஸ்டர் மோகன், நீங்க உடனே புறப்பட்டு உங்க கிளினிக்கு வாங்க. நான் போய் ஆபரேஷன் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறேன். இந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா பால் சோறு விட்டாங்க. இந்த கண்ணனுக்கு இது அப்பாவோட பிரசன்டேஷன். நம்ம கண்ணில் காப்பாத்திட்டீங்களா? இது சொல்லுங்க. கண்ணன் காப்பாற்றான்னு சொன்னீங்களா? கண்ணன் காப்பாத்திட்டீங்களா? சொல்லுங்க மாமா. கண்ணன் எங்கக்கா? கௌரி, கண்ணன் நம்ம விட்டு போயிட்டு வராது. ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணு எவ்வளவு தைரியம் சொன்னான். நான் படிச்சுக்கிட்டான். ஆனா அவன் செத்து போயிட்டானே. ஏன் மாமா கண்ணனை சாவாச்சிங்க? சொல்லுங்க மாமா. கண்ணா கண்ணா, அங்க போகக்கூடாது. நோயாளிகளுக்கு எது பிடிக்கும் நீ கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு டாக்டருடைய கண்ணங்களை பண்ணிக்கிறேன். வெட்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். வெட்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். சட்டப்படி வேதனைப்பட வேண்டும். வேதனைப்பட வேண்டும். சட்டப்படி வெட்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். சட்டப்படி
கேளாமல் குடித்தாரா வெட்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் சட்டப்படி வேதனைப்பட வேண்டும் அவன் அவன் நெஞ்சு சட்டப்படி வேதைகள் சொன்னாரே இந்த கொடியொரு பூதம் இது இல்லை வேதம் என்பதை சொன்னாரா காந்தியை போட்டி சொன்னதை செய்த சிறையில் கதவுகளே காந்தியை போட்டி சொன்னதை செய்த சிறையில் கதவுகளே போட்டி உனக்குள் வைத்தால் குடியா மொழிகிடும் வாழும் கொடியை போட்டி உனக்குள் வைத்தால் குடியா மொழிகிடும் வெட்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் வெட்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் சட்டப்படி வேதனைப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் அவன் அவன் நெஞ்சு சட்டப்படி தீர்ப்பு வழங்கப்படும். நீதிபதி அவர்களே, தீர்ப்பை நிறுத்துங்கள். நீங்க யாருமா? உங்களுக்கு இந்த வழக்கிற்கு என்ன சம்பந்தம்? என் பெயர் ரந்தி. நான் டாக்டர் மோகனின் நர்சிங் ஹோமில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக வேலை பார்த்து வந்தேன். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மீனாவின் ஆபரேஷனை செய்ததே நான் தான். டாக்டர் மோகன் ஒரு நிரபராதி. கோட்டார் அவர்களே, டாக்டர் வசந்தி சொல்வது அத்தனையும் பொய். மீனாவுக்கு ஆபரேஷன் செய்தது நான் தான். இந்த வழக்கு முடிந்த நிலையில் தீர்ப்பு சொல்லப்படும் இந்த நேரத்தில் திடீரென்று வழக்கிற்கு சம்பந்தமில்லாத ஒருவர் தானே ஆஜராவதையும் சாட்சி சொல்வதையும் நான் ஆட்சேபிக்கிறேன். நாட்டின் நீதி நேர்மையை காப்பாற்றும் பொருட்டு கிரிமினல் வழக்குகளில் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அரசாங்கத்திற்கும் கோட்டாருக்கும் துணிந்து உதவி செய்யலாம். மீனாவின் ஆபரேஷனை டாக்டர் வசந்தியே செய்ததாக வாதத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் நாட்டின் தலைசிறந்த டாக்டர்கள் ஒருவரான டாக்டர் மோகன் தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு தன் மனைவியை எனது கட்சிக்காரர் அவரிடம் அழைத்துச் சென்றிருக்கிறார். அப்படி இருக்கையில் தானே ஆபரேஷன் செய்வதாக ஒப்புக்கொண்ட பிறகு அப்படி செய்யாமல் வேறொரு டாக்டரை கொண்டு அந்த ஆபரேஷனை செய்ய அனுமதித்ததும் தவறு. இன்னார்தான் இந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று எந்த டாக்டரையும் ஒருவர் கட்டுப்படுத்தவும் கூடாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. மீனாவின் ஆபரேஷன் தினத்தன்று பெரிய டாக்டருடைய கைவிரலில் செப்டிக் வூண்ட் இருந்ததாலும் உடனடியாக ஆபரேஷன் செய்யப்பட வேண்டிய நிலையில் பேஷண்ட் இருந்ததாலும் எங்களுடைய தலைமை டாக்டரான மோகனின் மேற்பார்வையிலும் ஆலோசனையின் பேரிலும் நான் தான் இந்த ஆபரேஷனையே நீங்க தான் இந்த குறிப்பிட்ட ஆபரேஷனை செய்தீர்கள் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்ன இருக்கிறது? எங்கள் ஆஸ்பத்திரி ரெஜிஸ்டரில் நான் இந்த வழக்கில் இருக்கும் மீனாவின் ஆபரேஷனை செய்த நேரமும் காலமும் என்னுடைய கையொப்பும் குறிக்கப்பட்டுள்ளதை கனம் கோட்டார் அவர்களின் மேலான பார்வைக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். மெடிக்கல் கவுன்சிலின் ஆலோசனையின்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின்படியும் ஆபரேஷன் ரிஜிஸ்டரில் இருந்தும் டாக்டர் வசந்திதான் இந்த வழக்கில் குறிப்பிடப்படும் மீனாவுக்கு ஆபரேஷன் செய்தார்கள் என்று முடிவெடுத்து டாக்டரின் கவனக்குறைவாலேயே பேஷண்ட் வயிற்றினுள் ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும் கருவி ஒன்றை வைத்து தைத்து அதன் விளைவாக பேஷண்ட் இறந்தார்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிவதால் கோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கான்டக்டின்படி இந்த குற்றத்தை செய்த டாக்டர் வசந்தியின் MBBS ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கோர்ட் இந்த நிமிடத்திலிருந்து பறிமுதல் செய்துவிட்டது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட டாக்டர் மோகன் அவர்களை நிரபராதி என்று முடிவெடுத்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு விஞ்ஞானி, ஒரு மதவாதி,
ஒரு அரசியல் தலைவர் இப்படி அவங்களை பின்பற்றக்கூடியவங்களை கொண்ட ஒரு சமூகத்தில் உள்ளவங்க மக்களின் வழிகாட்டிகள் உலகின் சிருஷ்டிகள் குடிச்சாங்கன்னா தவறு செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் கெடுதல் இல்லம்மா, இந்த நாட்டுக்கே பெரிய கெடுதல். அப்படிப்பட்ட சமூக விரோதிகளை காப்பாத்துறதை விட தண்டிக்கிறதாமா முக்கியம். அத்தானே நீ உன்னுடைய கணவரா மாத்திரம் தான் பாக்குற. நான் ஒரு டாக்டருங்கிறதுனால அவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட மாமேதைகள் நம்ம நாட்டுல அவதரிக்கிறாங்க. அவங்க கிட்ட சில குறைபாடுகள் இருக்குங்கிறதுக்காக அவங்கள தண்டிச்சுட்டோம்னா அதுவும் இந்த நாட்டுக்கு பெரிய கெடுதல் தான். படக்கூடிய ஒரு மாமேதைய காப்பாத்திட்டேன், திரட்டிட்டேன். நல்லா பேசிட்டு இருந்தோம், திடீர்னு மயக்கப்பட்டு வச்சுட்டாங்க. லட்சுமி, வசதிக்கு பயப்பட மாதிரி ஒண்ணு இல்லை. ஐ திங்க் இட் இஸ் டெலிவரி டைம் ஃபார் ஹர். ஷீ இஸ் வெரி வீக். தட்ஸ் ஆல். லட்சுமி, வசந்திக்கு சுகப்பிரசவம் ஆகிறது கஷ்டம். ஆபரேஷன் செஞ்சுதான் குழந்தை எடுக்கணும். நீங்க அவளுக்கு ஆபரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாங்கல்யத்தை அவ கழுத்துல கட்டுங்க. என்ன பிறக்க போற குழந்தைக்கு தகப்ப யாருன்னு தெரியணும் இல்லையா? கட்டுங்க. லட்சுமி, நீ என்ன சொல்ற? கட்டுங்க. சீக்கிரம் கட்டுங்க. சிஸ்டர், இன்னைக்கு நில்லுங்க அப்படியே. இப்ப நீங்க குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ய போலியே, உங்க வாயை உதுங்க. லட்சுமி, என்னைக்கு என் கண்ணை என்னை விட்டு போனானோ அன்னைக்கே நான் திருந்திட்டேன்.